போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை மின்திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அமைப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீசார் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போது பொதுமக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை. தொடர்ந்தும் பொதுமக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்றம் பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது சம்பவம் இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு சக போலீசாரை வைத்து அனைவரையும் புகைப்படம் எடுத்ததாகவும் தெரிய வருகின்றது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் 2 வீதிகளுக்கு அருகாமையில் அமைதியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.